கடந்த ஆண்டு இதே நேரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே உச்சகட்ட பரபரப்பு நிலவியது. காரணம், பஹல்காம் தாக்குதலில் அப்பாவி இந்தியர்கள் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டிய இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இதில் காஷ்மீர் எல்லையில் உள்ள 50 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் சுமார் 4 நாட்கள் நீடித்த போர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையீட்டால் முடிவுக்கு வந்ததாக கூறப்பட்டது. On Saturday, my administration helped broker a full and immediate ceasefire, I think a permanent one. போர் நிறுத்தத்திற்கு பிறகு இரு நாடுகளும் பெரிய அளவிலான மோதல் போக்கை கையாளவில்லை. அப்படியானால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிரந்தர தீர்வு எட்டப்பட்டு உறவு சுமூகமாக செல்கிறதா? ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்திருக்கும் நிலையில் இரு நாடுகள் உறவில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்ன என்பதை இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த நிபுணர்களிடம் DW கேட்டது. This is at best a managed frozen conflict situation. இதனை தெளிவாக கூற வேண்டும் என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட உறைந்த மோதல், மேனேஜ்டு ஃப்ரோசன் கான்ஃப்ளிக்ட் எனலாம். ஏனெனில் இருதரப்பு வர்த்தக உறவுகள் தற்போது முற்றிலுமாக நின்றுவிட்டன. சொல்லப்போனால் இரு நாடுகள் உறவு காணல் நீராகவே உள்ளது. எல்லை பகுதிகளில் அவ்வப்போது மோதல்கள் நிகழ்கின்றன. ஆளில்லா விமானங்கள் மற்றும் பல்வேறு சிறிய அளவிலான இராணுவ நடவடிக்கையால் ஒருவிதமான பகைமை உணர்வு இன்றும் நீடிக்கிறது. No revival of diplomatic ties per se. What we actually saw was கடந்த ஓராண்டாக இருதரப்பு உறவை மீட்டெடுக்கவோ அல்லது அதனை ஒரு நேர்மறையான பாதையில் கொண்டு செல்லவோ எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் பல்வேறு வகையான முயற்சிகளும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. மேலும் இரண்டாம் நிலை ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் அந்த இரண்டாம் நிலை பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அதிகாரப்பூர்வமாக தகவல் ஏதும் வெளியாகவில்லை. But those track 2 negotiations are also not officially acknowledged. உண்மையில் இந்த உறைந்த மோதல் என்பது இரு நாடுகளிலும் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன? For the Indian aviation sector, for example, over the last 1 year, கடந்த ஓராண்டாக பாகிஸ்தானின் வான்வெளி இந்திய விமான நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. இதனால் இந்திய விமான நிறுவனங்களுக்கு நாள்தோறும் பல லட்சங்கள் இழப்பு ஏற்படுகிறது. அதேபோல காஷ்மீரின் உயிர்நாடியாக திகழும் அதன் சுற்றுலாத்துறை ஏறக்குறைய முடங்கிய நிலையிலேயே இருந்து வருகிறது. இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து துறையின் கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி, காஷ்மீரின் சுற்றுலாத்துறையின் கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் சரி, இந்த சூழல் பல இழப்புகளை ஏற்படுத்துவதாகவே நான் நினைக்கிறேன். tourism sector of Kashmir and overall for the tourism sector of India. இமயமலை பகுதியில் அமைந்துள்ள சர்ச்சைக்குரிய பிரதேசமான காஷ்மீரை பாகிஸ்தானும் இந்தியாவும் உரிமை கோருகின்றன. 1947ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களிடம் விடுதலை பெற்றது முதல் இந்த பிராந்தியம் சர்ச்சை மிகுந்த இடமாகவே காணப்படுகிறது. காஷ்மீர் மக்கள் தற்போது மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்றே நான் கருதுகிறேன். நாங்கள் கேள்விப்பட்டவற்றிலிருந்து காஷ்மீரிகள் தங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்வது மிக கடினமான ஒன்றாக உள்ளது. காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதில் பாகிஸ்தான் இராணுவம் மட்டுமல்லாமல் எங்களது சிவில் தலைமைத்துவமும் கூட அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று நான் நம்புகிறேன். But also the civilian leadership is deeply committed to resolving the Kashmir issue. இந்த நிலையில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்த போரால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டது. இதனால் பல நாடுகளின் பொருளாதாரம் பெரும் பாதிப்பை சந்தித்தது. ஆகவே அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்யும் வேளையில் பாகிஸ்தான் இறங்கியது. இதனால் இந்தியாவுடனான தனது உறவுகளை சீரமைத்துக் கொள்ளுமாறு பாகிஸ்தான் மீது சர்வதேச அளவில் எவ்வித அழுத்தமும் தற்போது ஏற்படாது என்கின்றனர் நிபுணர்கள். அணு ஆயுதம் கொண்ட இஸ்லாமிய நாடு என்ற வகையில் பிராந்தியத்திற்கு ஒரு தடுப்பாக மட்டுமல்லாமல் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை காப்பவர்களாகவும் பாகிஸ்தான் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே ஈரானுடன் நமது தூதரக உறவுகளை புதுப்பிப்பது மோடி அரசாங்கத்தை நிச்சயம் பாதுகாப்பற்றதாக உணர வைத்துள்ளது. பாகிஸ்தானும் இந்தியாவும் தங்களுக்கு இடையிலான உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றிருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் தற்போதைக்கு பாகிஸ்தான் தனக்கு முன்னால் உள்ள சில முன்னுரிமை விவகாரங்களை கையாளுவதில் மும்முரமாக உள்ளது. இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தான் தங்கள் பகையை மறந்து உறவுகளை மேம்படுத்திக் கொள்ளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வாய்ப்புள்ளதா? The real threat to தற்போதைய சூழலில் காஷ்மீரில் நிரந்தர அமைதியை நிலைநாட்டுவதற்கு மோடி நிச்சயம் அச்சுறுத்தலாக இருப்பார் என கருதுகிறேன். அதாவது வரலாற்று ரீதியான அம்சங்களை ஒருபுறம் ஒதுக்கி வைத்தாலும் மோடி அரசாங்கம் பதவியிலிருந்து விலகாத வரையில் நாம் எந்தவிதமான உண்மையான முன்னேற்றத்தையும் காணப்போவதில்லை என்றே நான் நினைக்கிறேன். Unless this government goes, we're not going to see any real progress.